இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முத்தமிழறிஞர் திமுக கழக தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ தலைமையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. முத்தமிழறிஞர் திமுக கழக தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள அனைத்து திமுக 25 கிளைகளிலும் ஊக்கமாக கொண்டாடப்பட்டது. தமிழ் மொழிக்கு உயிரூட்டிய தலைவனாகவும், தமிழ் உரிமைக்குரிய சின்னமாகவும், பண்பாட்டு பாரம்பரியத்தின் பெருமையை உலகறிய வைத்த மாமனிதனின் நினைவை போற்றும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டன. திமுக மாநில துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் ஆணைப்படி விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு உணவு, மோர், பழங்கள் ஆகியவை பகிரப்பட்டன. சிறார்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பக்தி உணர்வுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வு தலைவரின் சிந்தனைகளையும் சாதனைகளையும் தமிழகமும் தமிழர்களும் மறக்க முடியாதவை என்று மீண்டும் நினைவுபடுத்தியது.
திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ்த்தென்றல் திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஆய்வில் பள்ளியில் மேல் தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும் ஆங்காங்கே சுவர்களில் விரிசலும் ஆங்காங்கே சுவர்கள் இடிந்துள்ளதையும் மற்றும் தரை பொக்கை போரையாக இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து இவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் சிறப்பு பிரிவு 2 அதிகாரிகளும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரிதை நூலினை கேரள மாநில முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ வெளியிட எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வல்சராஜ். மாகே பிராந்தியத்தை சேர்ந்த இவர் தொடர்ந்து 26 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என மக்கள் பணி செய்துள்ளார். ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலித கலா அகாடமியில் கண்காட்சியாகவும் வைத்து அசத்தியுள்ளார். இந்த நிலையில் மாஹே தொகுதி குறித்து தன்னுடைய பார்வை, எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலில் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரிதை புத்தகத்தின் வெளியீட்டு விழா மாஹேயில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜிப்சி ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பு குழுவினர் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரள மாநில வடகர நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாம்பி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிப் அலி, முன்னாள் தலைமைச் செயலர் கைர்வால், நெகி விஜயன், லலிதா கலா அகாடமி செயலாளர் எம்பிஎன் ஜோசப், சேனரா குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார். விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜிஸ் மாஹே நன்றி உரையாற்றினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர், தயாளன், பிரபு, ராமலிங்கம், சக்திவேல், ஆனந்த பத்மநாபன், ஞானப்பிரகாசம், மோகன், டேனில் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆலய பிரம்மோற்சவ விழாவில் பக்காசூரன் வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை ஆர்கே நகர் பகுதியில் உள்ள திடலில் பக்காசூரனுக்கு சதம்
அளித்து வதம் செய்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், அண்ணா திமுக மாநில துணை செயலாளர் கணேசன் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சுப்பையா நகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய விழா குழுவினர், உபயத்தில் ஆலய நிர்வாகி அதிகாரி கமலஜோதி என்கின்ற அமுல் விழா குழுவினர்கள், கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழாவில் வில்லியனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ரமேஷ், சுவாமிநாதன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவியாக 500 நபர்களுக்கு புடவைகளும் தென்னை மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் உளவாய்க்கால் சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்கள் சங்கங்களின் சார்பில் அரசு பொது மருத்துவமனை ஓபிடி முன் பல கோரிக்கைகள் வைத்து தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளாக துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புதல், விடுபட்ட நோயாளி கவனிப்படி மற்றும் நர்சிங் அலவன்ஸ் ஆகிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணியின் போது மரணம் அடைந்த ஊழியர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பணி செய்வதற்கு தகுதியற்றவர் என்று மருத்துவ குழுமத்தால் பரிந்துரை செய்த ஊழியர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குதல் ஆகியவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் நடைபெற உள்ள போராட்டத்திற்கு செல்லும் அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளுமான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தனி மாநில தகுதி வேண்டி 27/6/2025 தலைநகர் தில்லியில் நடைபெற உள்ள போராட்டத்திற்கு செல்லும் அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளுமான கலந்தாய்வு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சீனிவாசா ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் போராட்டத்திற்கு தொடர்வண்டியில் தில்லி செல்லவிருக்கும் 156 நபர்கள் கலந்து கொண்டு பயணத்தை எப்படி வழிநடத்துவது, ஒன்றிய அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளை சந்தித்து மனு அளிப்பது, புதுச்சேரி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தொகுதி வாரியாக பரப்புரை செய்து துண்டறிக்கை அளிப்பது மற்றும் கையெழுத்து இயக்கத்தில் 1 லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெறுவது போன்ற ஒருமித்த கருத்துக்களை பதிவு செய்தனர்.
லாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு 2வது குறுக்கு வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை உழவர்கரை நகராட்சி சார்பில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. லாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு 2வது குறுக்கு வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் 14,48,000 செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை உழவர்கரை நகராட்சி சார்பில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உடன் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் திரு சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஒப்பந்ததாரர்கள் சிறப்பாக முடிக்க வேண்டும் என அகில இந்திய கட்டுனர் சங்கம் புதுச்சேரி நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக வேல்முருகன், செயலாளராக அசோக், பொருளாளராக கங்காதரன், இணை செயலராக ரமேஷ், துணை தலைவராக கதிரவன், இணை பொருளாளராக வெங்கடேசன், மாநில செயலராக அருணகிரி, பொதுக்குழு உறுப்பினராக பார்த்தசாரதி, முன்னாள் தலைவரும் இந்நாள் நிர்வாக உறுப்பினராக பிரேம்நாத் உள்ளிட்ட பல்வேறு புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக்கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் வேல்முருகன் அளித்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். முன்னதாக பதவியேற்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்போது சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் விலையேற்றத்திற்கு ஏற்றவாறு ஒப்பந்ததாரர்களுக்கு PSR தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வில்லியனூர் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கட்டுமான திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலையில் நடைபெற்றது. வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினை புதிய கட்டுமான திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டும் என ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக புதிய கட்டுமான திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் 58 கோடி செலவில் புதிதாக அமைய உள்ள மீன்பிடி துறைமுகத்தை பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
புதுச்சேரியில் மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் 57 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மீன்பிடி துறைமுகத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிதாக அமைய உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் கடற்கரை ஓரம் தடுப்பு சுவர், 120 விசை படகுகள் மற்றும் 200 பைப்பர் படகுகள் நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு மையம், படகுகள் பழுது நீக்கும் மையம், உணவு விடுதிகள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவறை வசதிகள் என அதிநவீன வசதிகளுடன் அமைய உள்ளது. அதேபோன்று மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1,20 லட்சம் ரூபாய் செலவில் பெட்ரோல் நிலையமும் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இன்று கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது கட்டுமான பணிகளை கண்காணிக்கும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை விரைந்து முடித்து திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தினார். அதேபோன்று பெட்ரோல் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஒப்பந்ததாரர் ஜூலை மாத இறுதிக்குள் பெட்ரோல் நிலையம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என உறுதியளித்தனர். இந்த ஆய்வின் போது மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வீராம்பட்டினம் கிராம மீனவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் உடனிருந்தனர். திருவண்டார்கோவில் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை திருபுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதகடிப்பட்டை சேர்ந்த அரசு என்பவர் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது சொந்தமான இருசக்கர வாகனத்தை பள்ளியின் வளாகத்தின் உள்ளே நிறுத்திவிட்டு பள்ளியை திறக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது மர்ம நபர் ஒருவர் பள்ளியின் கேட்டை திறந்து பள்ளியின் உள்ளே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதை பார்த்து துரத்தி சென்றும் அவரை பிடிக்க முடியவில்லை. இதனை அடுத்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் தனது வாகனம் திருடப்பட்டதை புகார் அளித்ததன் அடிப்படையில் பள்ளியின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்டவனை தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோருடன் மதகடிப்பட்டு ஆண்டியார்பாளையம் களித்தீர்த்தால் குப்பம் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது ஒரு நபர் திருடப்பட்ட வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார். அவரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரித்த போது இவர் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே வசித்து வரும் வசந்த் என்பவர். அவர் திருவண்டார்கோவில் பள்ளியில் உள்ள வாகனத்தை திருடி வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் ஓட்டி வந்த திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து திருபுவனை காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் வாய்க்கால் தூர்வாரும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மணவெளி கிராம தண்டுக்கரையிலிருந்து வேல்ராம்பட்டு வரை உள்ள ஆத்து வாய்க்காலை 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் சமூக சேவகர்கள், பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர், குளிர்பானங்கள், பிஸ்கெட் பாக்கெட்கள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான தொழிலதிபர் ஐயனார், வழக்கறிஞர் ஹரிகரன் குடும்பத்தினர் சார்பில் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி மற்றும் கூடம்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் இமாக்லேட் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை வாயிலாக மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் உப்பளம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி அவர்கள் கலந்து கொண்டு 2024-25 கல்வியாண்டில் படித்த 347 மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி முதல்வர் அருட்திரு ஜான் ஹில்டா, மதர் ஜெசிந்தா மேரி, சிஸ்டர் ஜான்சி மற்றும் திரு சேவியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தினர். தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் மாணவிகளை ஊக்குவித்து வாழ்த்தி பாராட்டினார். விழாவின் வெற்றிக்கு பள்ளி ஆசிரியர்கள் முழுமையாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.